ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 27 பிப்ரவரி 2026. बाप दादा என்ன சொல்றாருன்னா, स्व उन्नति और सेवा की उन्नति दोनों में एक ने कहा दूसरे ने हाँ जी किया, ऐसे सदा एकता और दृढ़ता से बढ़ते चलो. சுய முன்னேற்றம் மற்றும் சேவையில் முன்னேற்றம் இவை இரண்டிலும் எப்படி இருக்கணும்னா, ஒருத்தர் ஒரு விஷயம் சொல்றாங்க, இன்னொருத்தர் அதுக்கு ஓகே. ஸ்ரீமத்துக்கு மாறான விஷயம்னா நம்ம ஓகே சொல்ல போறதில்லை, அது தப்பு. ஆனால் ஸ்ரீமத்துக்கு உட்பட்ட விஷயம்னா அதில் ஒருத்தர் சொல்றதை இன்னொருத்தர் கேட்கறதில்ல, தப்பே இல்லை. யஜ்யத்துக்கு நஷ்டம் இல்லை அப்படின்னா தப்பே இல்லை. இவ்வாறு நீங்கள் உங்களுக்குள் ஒற்றுமையுடன் மற்றும் உறுதித்தன்மையுடன் முன்னேறி செல்லுங்கள். जैसे दादियों की एकता और दृढ़ता का संगठन पक्का है, ऐसे आप रत्नों का भी संगठन पक्का हो. பாபா சொல்றாரு, எப்படி நீங்க தாதிகளை பாக்குறீங்க இல்லையா, எல்லாருமே சமமானவர்கள் தான். இதுல இந்த தாதி பெரியவங்க இவங்க சின்னவங்க அப்படி கிடையாது. எல்லாருமே ஒரே காலத்துல பாபா கிட்ட வந்தாங்க, ஒரே ஞானத்தை கேட்டாங்க, ஒரு பிராக்டிஸ், ஒரு பாலனை, எல்லாருமே பவர்ஃபுல்லானவங்க. ஆனால் உதாரணத்துக்கு இப்போ நம்ம பிரகாஷ்மணி தாதி இருக்காங்க, அவங்க முக்கியமானவங்க, அவங்க சொல்றாங்கன்னு மீதி எல்லாரும் பேர் கேட்டுக்கிறாங்க இல்லையா. ஓ நீங்க என்ன சொல்றது, நான் இல்லையே. அப்போ பாபா கொடுக்கக்கூடிய ஞானம், அந்த பாலனை, அதனுடைய ப்ராக்டிக்கல் ப்ரூஃப், தாரணையினுடைய ப்ராக்டிக்கல் ப்ரூஃப் என்ன? தாதி சொல்றாங்க, நம்ம கேட்கணும். இப்போ அந்த குழு அப்படி இருந்ததுனால இவ்வளோ பெரிய யஜ்யத்தை பாலனை பண்ணாங்க இல்லையா. எத்தனை ஜோன் ரெடியாச்சு, எத்தனை சென்டர்ஸ் ரெடியாச்சு, எத்தனை குழந்தைகள் ரெடியானாங்க. ஏன்? அந்த ஒருத்தர் சொன்னால் இன்னொருத்தர் கேட்குறாங்க. அதே போல் பிரகாஷ்மணி தாதிஜி என்ன பண்ணுவாங்க, இவங்க யாராவது சொன்னாங்கன்னா கேட்குறாங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போ அங்கே ஒரு ஒற்றுமை இருக்குது. அது ரொம்ப ஒரு சூக்ஷ்மமான ஆனால் ஒரு பெரிய பலம். அதே போல் பாபா சொல்லாரு, அடுத்தடுத்த லெவலில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் வந்திருக்கிற நீங்களும் இந்த விஷயத்தில் தாதிகளை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பரிவாரத்துக்குள்ள சின்ன சின்ன கசப்பு அதெல்லாம் இருக்கக்கூடாது. நீங்களும் அது போல் ஒருத்தர் சொன்னால் ஸ்ரீமத்துக்கு உட்பட்ட விஷயம் என்றால் சரி நேர்த்துக்கோங்க. ஒருவேளை வேறுவாறாக இருந்தால், வேறு மாதிரியாக இருந்ததுன்னா, அப்போ அதை நம்ம எப்படி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு பார்க்கணும். ஏன் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வேறு விதி பாபா நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. तो संगठन की शक्ति जो चाहे वो कर सकती है. ஸோ அந்த குரூப், அந்த டீம் பலமாக இருந்ததுன்னா, அந்த ஃபேமிலி இல்லை பாபா அலௌகிக்கமாக சொல்லிட்டு வராரு. ஆனால் நம்ம ஃபேமிலிக்கும் இது பொருந்தும், ஏன் நம்ம ஆஃபீஸ்க்கு இது பொருந்தும். ஆஃபீஸில் ஒரு குரூப்பாக ஒரு டீமாக இருக்கிறோன்னா அங்கே எப்படி எப்படி இருக்கணுங்கிறதா இந்த மாதம் முழுவதும் பாபா சொல்லியிருக்கிறாரு. மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ரிகார்டு கொடுப்பது தான் ரிகார்டு எடுப்பது, மரியாதை கொடுப்பது தான் மரியாதை பெறுவது. பிறரோட கருத்துக்களை நீங்கள் முதல்ல கொஞ்சம் கேளுங்க, அன்பாருங்க, ஸ்நேகத்தோடு இருங்க, கொஞ்சம் சகிச்சுட்டு போங்க. ஆக அந்த குழுவினுடைய சக்தி, குழுவாக இருந்தோம் அப்படின்னா எதை வேண்டுமானாலும் நாம் சாதிக்கலாம் இல்லையா. நம்மளுடைய அஷ்டசக்திகள் ஒரு சக்தி, ஒத்துழைக்கும் சக்தி. கை விரல் எப்படி வச்சுட்டு இருக்கிறாங்க, பெரிய கோவர்தன மலை எல்லாரும் சேர்ந்து தூக்கிடுறாங்க. மிகப்பெரிய காரியமாக இருந்தாலும் ஒரு டீம், ஒரு குழு இருந்ததுன்னா எதை வேணாலும் செய்திடலாம். संगठन की निशानी का यादगार है 5 पांडव. அதனால தான் உதாரணம் என்ன காட்டியிருக்காங்களா, பஞ்ச பாண்டவர்கள். அடிக்கடி சொல்லுவோம்ல, இந்த 5 விரல ஒன்றை போல இல்லை, ஆனால் 5 வேணும். 5 பாண்டவர்களிடம் 5 விசேஷ தன்மைகள் இருந்தது, ஆனால் 5 பேர் ஒத்துமையாக இருந்தாங்க. அப்படிதான் கதையில காட்டுறாங்க. 5 பேருடைய ஒத்துமை எதனாலும் அவங்க பகிர்ந்து எடுத்துப்பாங்க, ஒன்றை போல இருப்பாங்க, ஒத்துமையாக இருப்பாங்க. அதே போல தான் நமக்குள்ளேயும் பாபா சொல்லாரு, நம்ம எல்லாரும் சம்ஸ்காரத்தில் வெவ்வேறாக இருக்கிறோம், விருப்பு வெறுப்புகளை வெவ்வேறாக இருக்கிறோம், ஆனால் நமக்குள்ள அந்த ஒற்றுமை வேணும். அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அந்த பொக்கே அழகாக இருக்குது, பலவிதமான வண்ண வண்ண மலர்கள், பலவிதமான வாசனை. ஆனால் அது பொக்கேவாக இருந்ததுன்னா எல்லாருடைய மனதையும் கவரக்கூடியது. நாம் ஒரு சிங்கிள் ஃப்ளவராக இருக்கிறத விட அந்த பொக்கேல ஒரு ஃப்ளவராக இருந்து அந்த ஒரு பூச்செண்டுக்கு அழகை மெருகூற்றுவதில் நமக்கு குஷி இருக்கணும். நல்லது. ஓம் சாந்தி.